ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்று 11ஆம் தேதி 6ஆம் மாதம், 11ஆம் தேதி ஜூன் மாதம், 11ஆம் தேதி ஆனி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 7 மணி 55 நிமிடங்கள். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அதே வேளையிலே சங்கமம் வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். 7 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரடி ஒலிபரப்பில் இதுவரை நேரமும் பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்களுக்கூடாக சுமுக்கூடாக கடந்து சென்றோம். இந்த வேளையிலும் அதை தொடர்ந்து நாங்கள் வாக்குத்தத்த தியானத்தை கூட கடந்து சென்றோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதாளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். ஆகா 2:19 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புக்கொடுப்போம். ஆமேன். நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி நியாயாதிபதிகள் 9, ஏசாயா 35, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 1 பேதுரு 1. இவற்றை நாங்கள் நேற்றைய காலை வேளையிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள்னு விசுவாசிக்கிறோம். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஒரு நாளும் காலையிலே ஒலிபரப்பு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். இவற்றை நீங்களும் பெற்றுக்கொண்டு அனுப்பி கொடுங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே இந்த வாசிப்பு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரி டோலி அவர்கள் தனது போனை தொலைத்து விட்டதாக கூறுகிறார். இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே கால வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைவார்கள் நிறைவு ஜெபங்களோடு. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சிஸ்ரியா அல்போன்ஸ் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் ஆயத்தமாகி இணைவார்கள்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்புவிப்போம். இணைய முடியாது இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை பொறுப்பு எடுத்து வழி நடத்துவார். அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரையும் வரவேற்று கொண்டு தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்த தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாம எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் நேற்றைய நாளிலே பேதுரு அங்கு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறார், உணர்த்தப்பட்டிருக்கிறார், அங்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவன் அழைத்ததை குறித்து நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அவர் உணர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு லூக்கா 18வது அதிகாரத்திலே பின்பு அவர் 12 தம்மிடம் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த எப்படியெனில் அவர் புறஜாதிகள் இடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து
துன்பப்படுவார். அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளில் அவரை உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. லூக்கா 22:33 அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தம் என்று சொல்லி அங்கு பேதுரு சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இசைந்து இருந்த பேதுருவுக்குள்ளே அங்கு உணர்த்தப்படவில்லை சில காரியங்கள். கடைசியில் அவர் உணர்த்தப்படுகிறதை வேதத்தில் இருந்து நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இயேசுவானவர் சொல்லுகிறார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், பேதுரு என்ன சொன்னார் என்றால், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாருடைய உணர்வுகளையும் இருதயங்களையும் அறிந்தவர். அவர் அப்படியாய் சொல்லுகிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. பேதுருவை பொறுத்த மட்டில், கிறிஸ்துவுக்காய் என்னால் வாழ முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லித்தான் இப்படியாய் அவருடைய நினைவாய் இருந்திருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அங்கு அவன் தவறாய் நினைக்கிறான், தவறாக இருக்கிறான் என்று மெய்யான தெளிவை அந்த இடத்திலே விளங்கப்படுத்துறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. லூக்கா 22 அவர்கள் அவரை பிடித்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்றார். பேதுரு மக்கள் மத்தியிலே வெளியே உட்கார்ந்திருந்தார். ஒரு வேலைக்காரி சொன்னால், இவனும் அவனோடு இருந்தவன் என்று சொல்லி. லூக்கா 22:56 அதற்கு பேதுரு சொல்லுகிறார், அவனை அறியேன். சற்று நேரத்துக்கு பின் வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றார். அதற்கு பேதுரு சொன்னார், மனுஷனே, நான் அல்ல. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருதனும் அவனை பார்த்து சொன்னார், இவனும் அவனோடு இருந்தவன் என்று. அதற்கு பேதுரு சொன்னார், மனுஷரே, நீ சொல்லுகிறதை அறியேன். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிட்டு. பாருங்கள், இப்பொழுதுதான் அவர் உணர்த்தப்படுகிறார். லூக்கா 22:61 அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை அங்கு பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதார். இறுதியாக பேதுரு பாவ உணர்வுக்கு கீழாக இருந்தார். பாவ உணர்வு அவனை மனம் திருப்பியது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் நாங்களும் ரட்சிக்கப்பட்டிருப்போம், அங்கு தேவனை அறிந்திருப்போம். ஆனா எங்களுக்குள்ளே அந்த சில உணர்வுகள் இருக்காமல் போகும், சில காரியங்களுக்கு விளக்கங்கள் தெரியாமல் போகும். அப்படியாய் இருக்கிற வேளையில கூட இன்றைக்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏனென்றால் எப்பேற்பட்ட பேதியாய் இருந்தாலும் அவர் ஞானியாய் மாற்ற எங்கள் தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ள, அவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க அவர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பேதுருவினுடைய எல்லா தன்மையும் அவர் அறிந்தார். உங்களுடைய என்னுடைய எல்லா தன்மையும் அவர் அறிந்து அதுக்கேற்றபடி எங்களை ஆசீர்வதிக்கவும் எங்களை உயர்த்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. நாங்கள் டோலி மகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே தன்னுடைய மகளுடைய காரியத்தை பொறுப்பேற்று அந்த டெலிபோனை எங்கே இருந்தாலும், யார் எடுத்தாலும் அல்லது வீட்டிலே துளைத்திருந்தாலும் அது கிடைக்கப்பெற கர்த்தர் உதவி செய்வாராக. நிச்சயமாகவே பிள்ளை அதிலே அங்கு மாற்றங்களை காண கர்த்தர் உதவி செய்வாராக. வந்து சீக்கிரமா வந்து செபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் அங்கு நின்று விட்டால் அவர்களுக்குள்ளே பேந்து பிசாசின் கிரிகள் வரக்கூடாது. ஆகவே அவர்கள் எல்லாம் வந்து செபிக்க கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் உதர்பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன தேவன் ஒருவர் குறைவுபட்டிருந்தால் நாங்கள்
அந்த குறைவை நிவர்த்தியாக்கும்படி தேவனிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை ஜனாதிபதி இப்பொழுது ஜெர்மன் தேசத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மக்கள் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை எப்படியாய் உயர்த்த வேண்டும் என்று சில நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் தாமே அவர்களை நடத்த வேணும், அவர்களை உயர்த்த வேணும். அவர்கள் உண்மை நீதியும் அவர்களுக்குள்ளே இருக்க வேணும். எப்பொழுதும் இனவாதம், மதவாதம் என்று இருக்காதபடி எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை எடுக்கக்கூடிய பிள்ளைகளாய், ரட்சிப்பை காணக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை இப்ப உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாள் முழுவதுமாய் கர்த்தாவே உமது கிருபையினாலே உமது சூட்டினை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். மறவாதவர், உறங்காதவர் ராஜா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, காத்து கொண்டு வருகிற எல்லா தயவுக்காய் நன்றி. எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியாத்மா சரீரங்களை ஒப்புவித்து கர்த்தாவே, சகோதரி கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் பாதப்படியிலே வருகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வெவ்வேறு தேசங்களிலும் வெவ்வேறு நேரங்களிலும் ஆண்டவரே ராஜா தெற்கிலே இலங்கைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தராகிய தேவரே, அந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து ஆம் என்றும் நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாக கூட எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் மடியிலே இல்லாத படிக்க ஆண்டவரே, எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் ஒரு விசை கூட நீர் மன்னித்து ஒரு கல்வாரி பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கல்வி ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியா உமது கரத்துக்குள்ளாய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவராகிய தேவரே. ஒரு ஆசீர்வாத கரம் அமர ராஜா ஆண்டவரே. தேசத்தையும் வெளிப்பட்டு பாதுகாத்து ஜெபிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை மேலும் ஒரு பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தேசத்தின் முன்னிலைமை காட்டிலும் பின் நிலைமை கர்த்தர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இலங்கை எல்லா ராஜாக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் ராஜாக்களுக்கு நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். அதிகாரிகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் அதிகாரங்களை அவர்கள் நிறுத்தியாய் பயன்படுத்தவும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரவும், இதன் மூலமாக மக்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் சந்தோஷ சமாதானமாக இலங்கையில் இருக்க உதவி செய்யும். தலைவர்கள் கூடப்பா அவர்களும் செய்ய வேண்டிய காரியங்களிலே நீதியும் நிர்பயமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஆக கூட ஆண்டவரே, இந்த நாளிலே இலங்கை ஜனாதிபதி அப்பா ஜெர்மன் தேசத்துக்கு கடந்து சென்றிருக்கிற அந்த பிரயாணத்தை ஆசீர்வதிங்கப்பா. அந்த தாசனின் அந்த தலைவர் எந்த ஒரு நோக்கத்தோடு ஜெர்மனிக்கு கடந்து சென்றாரோ ஆண்டவரே, அதனை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த காரியங்களில் எல்லாம் நீர் பொறுப்பெடுங்கிற போக்கிலும் அந்த தலைவரை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் அப்பா ஸ்தோத்திர ராஜா, எல்லா மேன்மக்களும் அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய தேசங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறதான எல்லா பொருளாதார நிலைகளுக்கா அவர்களை கூடி ஆலோசித்து பேசி அவர்களை எல்லாரும் கொண்டு வர செய்கிறதான அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கட்டும் ராஜா. அப்படியாக கூட ஆண்டவரே அந்த நிலைகளை எல்லாம் கர்த்தராகி தேவரே நீர் உயர்த்தி வைத்து இந்த மக்களுக்குள்ள ஒரு அந்நிய ஐக்கியம் ஒன்னா இருக்க முடியாது ஜபிக்கிறப்பா. எந்த இனவாதம் மனவாதம் என்று இல்லாதபடி ஆண்டவரே, மேல் மக்கள் கீழ் மக்கள் என்று இந்த வித்தியாசமும் இல்லாதபடிக்கு ஒரே
ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் எல்லோரும் உண்மையும் நீதியுமாய் இருந்து இந்த தேசத்திற்கு, இலங்கை தேசத்திற்கு ஒரு நல்ல செய்திகளை காண கிருபை செய்யுங்கப்பா. தேசத்தில் இருக்கிறதான எல்லா பொருளாதார நிலைகளையும் நீங்க உயர்த்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கிறதான பஞ்சங்கள் பட்டினி எல்லாம் ஆண்டவரே, செழிப்பும் ஆண்டவரே, ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தை முன்மாறி பின்மாறி ஊற்றி தேசங்களில் எல்லாம் வள நிலை ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே கூட ராஜா, நீர் அந்த தேசத்தின் மீதப்பா நீர் அசைவாடுவீராக. அந்த தேச மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருகையில காணப்பட நீர் கிருபை செய்யும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் அந்த இலங்கை மக்கள் மேல நீர் ஆசிர்வதித்து அவர்களை கர்த்தாவே நீர் வழி நடத்தி எல்லா கால்களும் உமக்கு முன்பாக அந்த இடத்துல முடங்கவும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யவும் ஜெபிக்கிறோம். எல்லா தலைவர்கள் ஆண்டவரே, ராஜாக்கள், அதிகாரிகள், எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அறிகிற அறிவை இந்த குடும்ப ஆண்டவரே அந்த அவர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து அவர்கள் உண்மை தங்கள் கடமைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும் காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் இவர்களிலே பொறுப்பெடுத்து இலங்கை மேலே இருக்கிறதான எல்லா சாபங்கள் விலகி ஆசிர்வாதத்தினாலே நிரப்பி ஆசிர்வதிக்கும்படி ஆமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே நீ செய்து ஆசிர்வதித்து இலங்கையிலே ஆண்டவரே ஒரு பெரிய மகிழ்ச்சி மக்களிடையே காண செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். மற்றபடியாக கூட இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் ஸ்ரீ ஐயாவை, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தார் யாவருமாய் கர்த்தராகிய தேவரே நீர் ஆசிர்வதிங்க ராஜா. இந்த ஊடகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக எல்லாவற்றையும் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்து பணிபுரிகிறதான சகல ஊழியர்களுக்கும் அந்த குடும்பங்களை கூட ஆசிர்வதித்து அவர்களையும் ரத்த கூட்டங்களுக்கு மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. மகளை ஆசிர்வதிங்க. அவர்களும் வாசல்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முதலாவது வந்து ஜெபிக்கிற ஆண்டவரே டாலி சிஸ்டருக்காய் சோத்திரம். அந்த மகளை கூட ஆசிர்வதிங்க. அந்த மகள் இழந்த அந்த மொபைல் திரும்பவும் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அது இப்ப எங்க இருக்குது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். தகப்பனே, அப்ப அந்த மகள் இருக்கிறாங்க அறியும். கர்த்தராகிய தேவரீர் அவற்றை நீர் கண்டுபிடித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் சர்வ வல்லவர், உமால எல்லாமே கூடும் அப்பா. வேலையில அந்த மகள் மகிழ்ச்சியோடு வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய அப்படியே நீ செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. இனி வரப்போகிறதான எல்லா ஜெப வீரர்களும் வீராங்கனையிலும் கர்த்தராகிய தேவரின் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களே நீங்க பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. இந்த வேலையிலே அவர்களுக்கு நல்ல ஒரு ஜெபாவியை ஊற்றி ஜெபித்து இலங்கை மேலே நல்ல ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படியாய் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் சித்தத்துக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நடத்த வேணும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி சிஸ்டர். இல்லையா பிரதர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வருவாருங்க சிஸ்டர். கண்டிப்பா ஓகே ஓகே. நாங்க சுகாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிஸ்டர். பிரைசலோட். எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபங்கள், மருத்துவ மினிஸ்ட்ரிமார், மருத்துவமனைகள், அங்க டாக்டர்மார், நர்ஸ்மார் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகத்துவம், ஒரு தேவனுடைய கீழ்ப்படிவு, பயபக்தி வர கர்த்தர் கிருபை செய்ய வேணும் என்று சொல்லி
எல்லா நோயாளிகளையும் ஒன்று போல் நேசிக்கக்கூடிய ஒரு நேசம் அவர்களுக்குள்ளே இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனுள்ள தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவரை செய்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிக்கிற ஆண்டவர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வேலையிலும் கூட ஆண்டவரே சமூகத்திலே நின்று பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே திறப்பில நின்று ஆண்டவரை கதவை தட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கும்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக என் ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும்படியாக, இரக்கம் செய்ய வேண்டும்படியாக, பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும்படியாக, பிள்ளைகளின் மத்தியிலே நம்முடைய கிருபை ஆண்டவரை ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களையும் அந்த நல்ல காரியங்களையும் ஆண்டவர் பெற்றுக்கொண்டு ஆண்டவரையாக ஆண்டவரே நம்முடைய கரங்களுக்குள்ளே ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஐயா. திறப்பில நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சுவாமி பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாய் மருத்துவமனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மருத்துவமனைகளிலே ஆண்டவரே வேலை செய்கிற வைத்தியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். செய்கிற அனைத்து ஆண்டவரை தொழிலாளிகளில் இருந்து சகலரையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுப்பதோடு ஆண்டவரே நோயினால் வருத்தங்களினால் ஆண்டவரே கத்தாவே பிடிக்கப்பட்டு ஆண்டவரே சிகிச்சைக்காக ஆண்டவரே அந்த வைத்தியசாலைக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிப்பில்லாத பிள்ளைகள் கரங்களுக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவர் இந்த கட்டிடத்துக்கு கடந்து போகட்டும் ஐயா. என் அப்பாவுடைய வல்லமையை சுகப்படுத்துகிற வல்லமை கடந்து போகட்டும் ஐயா. அங்க இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் ஆண்டவரை விடுதலை பெறட்டும் ஐயா. ஆண்டவரை நீர் பரம வைத்தியர்கள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வியாதிகளையும் வேதனைகளையும் கொண்டு வந்து போடுகிற சத்துருவை நீர் அறிந்திருக்கிறீர். என் ஆண்டவரே வேதனை வியாதிகள் நீங்க சுகமாக வாழட்டும். அதே போல ஆண்டவரே மருத்துவமனைகளிலே கத்தாவே ஆண்டவரே சுவாமி நம்முடைய கிருபை பெருகட்டும் ஐயா. நோயாளிகள் ஆண்டு வைத்தியர்கள் அன்பு செலுத்துவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கத்தாவே நோயாளிகளை ஆண்டவரே கொடுக்கிற மருந்து ஆண்டவர் ஆண்டவர் அங்க இருக்கிற கரிசனையோடு ஆண்டவரை நேசிக்க நிதானத்தோடு ஆண்டவரை மருந்து மாத்திரைகளை கொடுப்பதற்கு என் ஆண்டவர்களுக்கு சுகதேகியாக கொஞ்சம் சுகவீனமுடன் கடந்து போவார்கள். ஆனால் ஆண்டவரே கத்தா உயிரிட்டு சடலமாக திரும்பி ஆண்டவரே அனுப்பப்படுகிறார்கள். ஆண்டவரே என் ஆவியானவரே இதெல்லாம் மாறட்டும் ஐயான நாட்களில அவர்கள் ஆண்டவரே கத்தாவே பதவி ஆண்டவரை எடுப்பதற்கு முன்பதாக எத்தனையோ சத்திய பிரமாணங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆண்டவரே அப்பா அந்த உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவரை நோயாளிகளை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதாக நேசித்து அவருடைய அன்பு செலுத்தி இந்த கடமைகளை நாங்கள் செய்வோம் என்பதாக ஆண்டவரை சத்திய பிரமாணங்களை செய்து ஆண்டவரே உடைய சமூகத்து ஆண்டவரே இந்த ஆண்டவரை கத்தா இந்த வைத்தியசாலைக்குள்ளே வருகிறார்கள். ஆண்டவரே என் ஆவியானவரே அதை மீறாதபடிக்கு கத்தாவே என் அப்பா தகப்பனே ஒவ்வொரு நோயாளிகளையும் அவர்கள் அன்பு செலுத்துவது நிமித்தம் அந்த நோய்கள் கூட மறைந்து போய்விடும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வைத்தியர்களையும் நோயாளிகளை கொடுத்து அந்த அனுப்புவதற்கு விடு அந்த கிருபை செய்வதாக ஆண்டவரே கத்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நர்ஸ்மார் என்னுடைய கரங்களுக்குள்ள கொடுக்கிறேன். இரவும் பகலும் விழித்திருந்து ஆண்டவரே நோயாளிகளை பராமரிக்கிற ஆண்டவர் தாதிமாரை ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே பணிகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படுவதாக.
அது மாத்திரமல்ல என் ஆண்டவரே, இடத்திலே நாங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அங்க இருக்கிற ஒவ்வொரு வைத்தியர்களும் ஆண்டவரே கத்தாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீர் கொடுப்பீராக. ஒவ்வொரு நர்ஸ்மாரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கிருபையை நீர் கொடுப்பீராக. யார் மூலமாவது ஆண்டவரே சுவிசேஷங்கள் அவர்களுக்குள்ளே கடந்து போகட்டும். அந்தகார இருள் மறைந்து போகட்டும் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்திலே என் தேவனாய கர்த்தர் நீர் பிறப்பீராக. என் அப்பாவுடைய நாமம் சொல்லுகிற டாக்டர் நர்ஸ்மார் எல்லாம் என் ஆண்டவரை உயர்த்தட்டும் ஐயா. ஆண்டவரே, மக்கள் சோத்திரம். ஒவ்வொரு துறைகளிலும், மருத்துவ துறைகளிலும் இருக்கிற எல்லா துறைகளிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை வரங்களை கொடுக்க வேண்டும்படியாக சோத்தரித்துமை துதிக்கிறேன் அப்பா. பரலோக ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே டாக்டர்ஸ் மாரையின் ஆண்டவருடைய சமூகத்துகளை கொண்டு வருகிறேன். ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும் ஐயா. குடும்பங்களை ஆசுவதிங்க, பிள்ளை செல்வங்களை ஆசுவதிங்க. என் ஆண்டவரே, உண்மை நன்றி கூட நான் துதைக்கிறேன் அப்பா. என் ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என் அப்பா நீர் பொறுப்பிடுங்க. ஆவியானவரே, பணத்துக்காக அந்த தொழிலை ஆண்டவர் செய்யாதபடி அவருக்கு பிரதிஷ்டையோடு அந்த பிரதிஷ்டையோடு ஆண்டு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே கத்தாவே, இந்த ஆண்டவரே கத்தாவே தொழிலை செய்யட்டும் ஐயா. அந்த பயம் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பணத்துக்காக ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை ஆண்டவரே நோயாளிகளை கரிசனையோடு அவர்களுக்கு பலனை கொடுக்கிறாங்க என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சிசுமாக ரட்சிப்பின் செய்தி சீக்கிரமாக கடந்து போகட்டும். இந்த வருகைக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளாக ரட்சிக்கப்படட்டும் ஐயா. கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் என் ஆண்டவர் பொறுப்படுத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இதே போல ஆண்டவரை கத்தா நினைப்பை நடத்துகிற சிஸ்டருக்கா நன்றி செலுத்துகிறேன். கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே கத்தா இத்தனை அர்ப்பணிப்பு வேணும் ஆண்டவரே. நம்முடைய சமூகத்திலே ஆவியானவரை அர்ப்பணிப்போடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வந்து கத்தாவை இலங்கை தேச ஆண்டவரை தேசத்துக்காக அந்த ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நினைப்பை எடுத்து செய்வதற்கு பலனை கொடுப்பீராக. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. சிறப்பிலை நின்று ஆண்டவரே அந்த தேசத்துக்காக ஜெபிக்க ஊக்குவிக்கிற மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளை செல்வங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் நல்ல பலனையும் அந்த தீர்காயசையும் பிரசன்னத்தையும் மகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, போன் ஆண்டவரே காணாமல் போன சகோதரிக்காக கூட நான் செபிக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாக நினைப்புகளை வருவதற்கு உதவி செய்யுங்க. இந்த காணாமல் போன போன் ஆண்டவர் மீண்டும் கிடைப்பதற்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதை யார் எடுத்தார்களோ ஆண்டவரே திருப்பி ஆண்டவரை கொடுப்பதற்கு உதவி செய்யுங்க. அதுக்கு பதிலாக ஆண்டவர் இன்னொரு ஆண்டவர் போனை கொடுத்து ஆண்டவரே நினைப்புகளை வந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. ஆண்டவரை திறப்பில நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை சத்துருவின் வல்லமைகளையும் சாத்தானின் அதிகாரங்களையும் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் முறியடிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆவியானவர் அப்பா மகளை பொறுப்பிடுங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்க. அதே போல ஆண்டவரே கர்த்தாவை தலைமைத்துவத்துக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் தலைமைத்துவத்துக்குள்ளே இருந்து செய்கிறவும் நான் செபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் கூடவே இருக்கட்டும். ஆண்டவரே கத்தாவை கத்தா இணைப்புகள் நடைபெறுகிறது. நித்திய வெளிச்சம் அநேக சிறுவருடைய ஊழியம் என ஆண்டவரே கத்தாவை அநேக காரியங்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் வானொலிக்குள்ளே நடைபெறுகிறது. அந்த ஒவ்வொரு இணைப்புகளையும் செய்ய ஆசீர்வதித்து ரத்தத்தினால் மூடிக்கொள்வதோடு ஆண்டவரே கத்தா பிரதருக்காக சிஸ்டருக்காக பேர பிள்ளைகளுக்காக குழந்தை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரிகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் எல்லா பொறாமை எரிச்சல் ஆண்டவர் எல்லாவித அந்த பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகளுக்கு பிள்ளைகளை நீ விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராங்க என்று செபிக்கிறேன். மலைமையில் இருக்கிற பட்டணம் ஆண்டவரை மறைந்திருக்காதுப்பா. அதை அநேருக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது போல அந்த இந்த குடும்பமானது
நீங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாக இன்னும் இன்னுமாக ஆண்டவரே கத்தையிலுமே பிரகாசிக்க அவர்களுக்கு பலனையும் ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் பிரசன்னத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. நல்ல உடல்நல சுகபலத்தை கொடுத்து தீர்காயுசை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இணைப்புகளில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகள் முருகன்மார் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள கிடைக்கிறேன். எல்லாரையும் பொறுப்படுத்து ஆசீர்வதித்து பாதுகாத்து ஆண்டவரே நடத்தி செல்வீராங்க என்று செபிக்கிறேன். வருகை நாள் வரைக்கும் மக்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து கத்தருக்காக வேண்டி விதைத்து கத்தருக்காக வேண்டி வாழ்ந்து மறைக்க ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக நம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். விண்ணப்பத்தை ஆண்டவரே நிச்சயத்தை நம்முடைய பாதத்துல வைக்கிறேன் ஐயா. நீங்க பொறுப்படுங்க தகப்பனே. இதுக்கு நல்ல பதிலை கொடுத்து சீக்கிரமாக நல்ல விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக நல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வீடுகளையும் உங்கள் சபையையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நாங்க ரவி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாடசாலைகள், மாணவர்கள், இந்த டீச்சர்ஸ்கள் எல்லாரையும் தேவன் பொறுப்பேற்க வேண்டும். எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற பணிவிடைகளை செய்யவும் அங்கு கனத்தை செலுத்தவும் கத்ததாமே இவர்களுக்கு நல்ல உணர்வுகளை போட்டல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு, பெற்றாருக்கும், பிள்ளைகளுக்கும், மாஸ்டர்மார்களுக்கும் இப்படியாய் நல்ல ஒரு குணம், இயல்புகள் அவர்களுக்குள்ளே வர கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கடந்து வர கிருபை செய்த தேவனே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. சர்வ வல்லவரே, நாங்கள் இந்த இடத்திலே ஒரு சங்கம வானொலியூடாக ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர போறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இலங்கை தேசத்துக்காக பாரப்பட்டு வருத்தத்தோடு ஜெபிக்கிற இந்த வேளையில நீர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு பதில் தருவீராக. விசேஷமா டொலி சிஸ்டருக்காக முதலில் வருகிறோம். அவருடைய இந்த போன் துளைந்தது மிக வேதனைக்குரியதன் இருந்தாலும் சாத்தான் அந்த தடைகளை நீக்கி அந்த சகோதரி மீண்டும் விரைவிலே நாளைய தினத்தில் அந்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாத்தானானது வஞ்சிக்காதபடி அப்பா அந்த போன் மூலம் அந்த பிள்ளை ஜெபிக்க முடியாத நிலையை அந்த சாத்தான் கொடுத்திருக்கிறான். ஆமா ஆண்டவரே, ஜேசு ஜெயங்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. இந்த நிலையிலும் அந்த போன் நமக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் இலங்கை தேசத்தில் உள்ள கல்விக்காக வருகிறோம் ஆண்டவரே. கல்வி எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கல்வி மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளின் நல்ல ஞானம், புத்தி, அறிவை கண்டடைய அப்பா ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்ற அதை அறிந்து கொள்ள அந்த கல்வியானது ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எதிர்கால நல்வாழ்வையும் அது கொண்டிருக்கிற அடிப்படை செயல்களாக இருக்கிறதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். சர்வ வல்லவரே, அந்த கல்வித்துறையிலே பணிபுரியும் அப்பா அதிகாரிகள், தலைவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிபர்கள், பிள்ளைகள் அனைவரை நான் இந்த இடத்திலே ஒப்படைக்கிறேன் ராஜா. அப்பா, அவர்கள் தங்கள் அந்த தொழிலை மக்கள் தொழிலை மகேசன் தொழில் போல் ஏற்று அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உங்கள் நாட்டிலே செழிக்கும்படியாக, வளம் பொங்கும்படியாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதிபர்மார்களும் அந்த பிள்ளைகளில் அக்கறை கொண்டு, தனிப்பட்ட விதத்திலே அக்கறை கொண்டு அந்த பிள்ளைகளின் வாழ்வை முன்னேற்ற அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, சிறுவர் தொடங்கி அப்பா வாலிப பிள்ளை பிராயம் மட்டும் அந்த இடத்திலே நல்ல செயல்களை, நல்ல ஒழுக்கமுள்ள
பிள்ளைகளாக வளர அவர்கள் நல்லொழுக்கத்திலும் அறிவிலும் நல்ல பழக்க வழக்கத்திலும் அவர்களை வளர்த்தெடுக்கிற பொறுப்பை அந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் முன்னடத்த நீர் கிருபை செய்வீராக சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் விழுந்து போகாதபடி விழுந்த பிள்ளைகளை படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் உற்சாகம் கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து எதிர்காலத்தில் நல்ல பிரஜைகளாக உருவாக்குற பொறுப்பு அவர்களுக்கு மாத்திரம் உண்டு ஆண்டவரே. அந்த பொறுப்பை அதிபர்கள் ஆசிரியர்கள் அவர் முன்னெடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க அவர்களை வழி நடத்த நீர் போதுமான ஞானம் புத்தி அறிவை அவர்களை கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே விசேஷமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இன்றைய நாளிலே படிக்க முடியாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிற இந்த வேளையிலும் அப்பா, பெற்றோர் உணவில்லாவிட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைகள் மற்றவர்கள் போல சமனாக வாழ வேண்டும், வளர வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எத்தனையோ பெற்றோர் என்ற கண்ணீரோடு வேதனையோடு அப்பா இவ்வளவோ கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து அந்த பிள்ளைகளை படிப்புக்காக இந்த அர்ப்பணிப்போடு வாழுகிற அந்த பெற்றோருக்காக நான் இந்த வேளையிலே நன்றி சொல்லுகிறேன். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய கையின் பிரயாசங்கள் பெருகவே பெருக பண்ணி அந்த பிள்ளைகளின் வருங்காலத்துக்கு ஏற்ற போதிய பண வசதிகளை தடையில்லாமல் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் ஏழைகள் மேல் இறங்கி அருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஒவ்வொரு பெற்றோரும் தன் பிள்ளை முன்னேற்றமாக வாழ வேணும், நல்ல வருங்காலத்தில் தங்களை உழைத்து தங்களை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எத்தனையோ படிப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு படிப்பித்து பல டியூஷன் வகுப்புகளுக்கு அனுப்புகிறார்கள் ஆண்டவரே. விசேஷமாக ஏழை குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்களின் தயவை நீர் கொடுமா ஆண்டவரே, கிருபியை கொடுமா ஆண்டவரே. நல்ல ஞானம் புத்தியோடு அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அறிவிலும் எல்லாவற்றிலும் முன்னேற நீர் அவர்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. சர்வ வல்லவரே, நீர் சேனைகளின் கர்த்தர் ராஜா, நீர் பரிசுத்த தெய்வமே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த இடத்திலே நல்ல மனநிலையை கொடுக்கும்படியாக அப்பா, பாவை செயல்கள் அக்கிரமங்கள் பொய் களவு என்பதை எடுத்து போட்டு அப்பா அங்கே உண்மையான ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நேரம் காலம் பொன்னானது என்பதற்கேற்ப அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காது தங்கள் கடமைகளை பொறுப்புகளை செய்ய நீர் கிருபை செய்யுமா ஆண்டவரே. ஆவியானவரே, அந்த பெற்றோரோடும் பிள்ளைகளோடும் நீர் அசைவாடி அவர்களுக்கு நல்ல ஒரு மனதிலே ஒரு கலங்கம் இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் படிக்க தடைகள் யாவும் நீங்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல முறையில் படித்து பரீட்சையில் நல்ல முறையில் தேர்ச்சி அடைய நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இதன் வழியாக வருங்காலத்திலே அவர்கள் நல்ல ஒரு உத்தியோகங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு எல்லாம் உருவாக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கட இலங்கை தேசமானது இனியும் மங்கி போகாதபடி அப்பா இந்த அறிவு ஆற்றலால் நாடு முன்னேறி அப்பா கண்டுபிடிப்புகள் புதிய புதிய விஞ்ஞானங்கள் ஒவ்வொருவரும் மேதைகளாய் மாறி அப்பா ஒவ்வொருவரும் தங்கள் கிராமங்கள் நாடுகள் தேசங்களை முன்னேற்ற நீர் அவர்களை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக சுவாமி. பிள்ளைகள் சோர்ந்து துவண்டு போகாமல் நல்ல போஷாக்கின் உணவையும் கொடுத்து அவர்களை நீர் பாதுகாப்பீராக. அவர்களுக்கு எந்த குறையோ எந்த பசி பட்டினியோ இல்லாமல் சரியான விதத்திலே அவர்கள் நடக்கவும் வாகன பிரச்சனைகள் இன்றி அவர்கள் பயணம் செய்கிற எல்லாம் இலகுவாகன முறையிலே அவர்கள் சென்று தங்கள் பாடசாலையில் படித்து திரும்பவும் பாதுகாப்புடன் தங்கள் வீட்டுக்கு வர கிருபை செய்யும் ஆண்டவரே. யாரும் வழி விலகி போகாதபடி நீர் அவர்களை போக்கிலும் வரத்திலும் முன்னும் பின்னும் காவல் செய்து அவர்களை காப்பீராக சுவாமி.
இந்த காலத்திலே அதிகமாக இளம் பெண்கள், பாடசாலை பிள்ளைகள் தற்கொலைகளும் மரணங்களும் கடத்தல்கள் இப்படியான அதிகமான மரணத்தை இந்த காலத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அப்பா, இது ஒரு துக்கமான செயலாக இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் நாட்டில் இவ்வளவு ஒரு சீரான நாடா இருந்து நின்று பாதுகாப்பற்று பிள்ளைகள் வாழ்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர் கண்ணீரும் கவலையோடும் வாழுகிறார்கள். போன பிள்ளை திரும்பி வருவாரோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த பெற்றோருக்கு நீர் எந்த சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பாதுகாரம். எந்த ஆபத்தோ பொல்லாப்போ தீங்கோ அவர்கள் வாழ்நாளில் ஏற்படாதபடி மரணங்கள், தடைகள், நோய்கள், வாதைகள், விபத்துக்கள் ஏற்படாதபடி போக்கிலும் வரத்திலும் ஆவியானவர் அவர்களோடு கூட துணையாயிருந்து அவர்களை வழி நடத்தி அவர்கள் தங்கள் படிப்பிலே முன்னேறி அப்பா நாட்டுக்கு உகந்த நல்ல பிரஜைகளாக நீர் அவளை ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி. ஓகே, நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்றபடிகளுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா, கூடான கூடி நன்றி அப்பா. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பதில தாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை இறந்து கேட்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் எங்களை கைவிடாம கை தூக்குறவரே உமக்கு நன்றி, கூடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவே, இன்றைய ஜெபத்துக்காக நாம் வருகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர், துன்பப்பட்டவர்கள் அப்பா உமது கரங்களிலே இருக்கிறார்கள் தகப்பனே. அவர்களை கைவிடாதேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, இளவரதேசி என்று நீர் கைவிட்டதில்லை தகப்பனே. ஒருபோதும் கைவிட்டதில்லை தகப்பனே. அவர்களுக்கு அன்றாட உணவை கொடுத்து அவர்களை இங்கு போனாலும் வந்தாலும் அவர்களை பாதுகாத்து வழிநடத்துற அன்பு தந்தையே உமக்கு நன்றி அப்பா. இசப்பா, அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உணவின்றி எவ்வளவு பேரப்பா அந்தரித்து தவிக்கிறார்கள் தகப்பனே. பிள்ளைகளுக்கு உணவின்றி அவர்களை படிப்புக்கு வழி இல்லை என்று எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே. அவர்களோடு ஒரு நொடி பொழுதேனும் தங்கி அவர்களை பராமரித்து அவரை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. அன்பு தகப்பனே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, நீர் கொடுக்கிறதெல்லாம் நன்மை என்பதே அவர்கள் நிலைத்து நடக்க செய்தலும் தகப்பனே. ஒருபோதும் அவர்களை வழுவி போக விடாதே என் தகப்பனே. உமது இரத்தத்தால் கழுவி அவர்களை தேற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஹாஸ்பிட்டலிங்க இருக்க விடாதே என் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்தாலும் அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர்கள் ஒருபோதும் அவர்கள் நொந்து போக விடாதே என் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவிலே ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, அங்கு இந்த சண்டை யோசிக்கிறவோ இல்லாமல் நீதியோடு நியாயத்தோடு நடக்க உதவி செய்தல் தகப்பன். அப்பா தகப்பனே, இனிமேலாவது அவர்கள் சுதந்திரமாய் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் தகப்பனே. அப்பா பிதாவே, அதுக்குள்ள ஒரே சண்டையும் சச்சரவும் ஒரு பேச்சுவார்த்தைகளுமாக நடக்கிறது தகப்பன். அப்பா அவர்கள் மேலே உமது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. அப்பா இனி சந்தோஷம் பெருக பண்ண செய்யும் தகப்பனே. அப்பா அந்த நாட்டிலே செந்தளிப்பும்
சந்தோஷம் பெருக பண்ணும் தகப்பனே. நாடு நல்ல நிலைமைக்கு வாரதுக்கு வழி செய்யறதுக்கும் நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, செய்ய போற வேலைகள் எல்லாம் நல்லதாக நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கமவாலியை நடத்துற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, கண்ணீரை காண்ற தெய்வமே உமக்கு நன்றி, கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா லேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அந்த சங்கமான என்னிடத்தில் லேசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஒருபோதும் வலிவி போக விடாமல் எங்களுக்காக இந்த நாளும் இந்த ஜெபத்து குறிப்புகளை தாரதுக்காகவும் ஆண்டவரே இதை ஜெபிக்கிறதுக்காகவும் நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இல்லை ஜனா சிஸ்டர் அவர்களை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவள் எமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஆசீர்வதிச்சு பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களை ஜெபித்து எல்லோருக்கும் ஒளிபரப்பு செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, இந்த சங்கமமான ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை ஒவ்வொருத்தராக ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இன்றைக்கு ஜெபிச்சு நல்ல ஒரு பதில கிடைக்கிறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவே, குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக, ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமீன் 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 ஆமீன். நிர்மலா மரியா அவர்களின் சாட்சி சொல்வதற்கு வந்துட்டாரா? நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்து சபைகளுக்காக, வாகனங்கள் ஓடுவர்களுக்காக, மரணங்கள் அவர்களுக்குள்ளே வராதபடி கவனத்தோடு ஞானத்தோடு இந்த காரியங்களை செய்ய, மக்களை காப்பாற்றக்கூடிய மனநிலைமை அவர்களுக்குள்ளே உண்டாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. போக்குவரத்து ஆம்புலன்ஸ் இல்லைங்களா? போக்குவரத்து துறைகள், பஸ், டிரான்ஸ்போர்ட் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. நல்ல தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்படி தாய்வங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களை தேவன் எப்போதும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா நினைக்கிற தேவன் அப்பா. நாங்கள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் இந்த தேவனாகிய கர்த்தன் செவி சாய்த்தாண்டவரே, எங்களுக்கு நல்ல விடைகளை தந்தாண்டவரே அப்பா. இவ்வட்டமாய் காத்து வழிநடத்துகிற தேவனையும் உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. நீ நல்லவர் வல்லவர் மாறாத தெய்வமா இருந்தாண்டவரே. எங்க வாழ்வின் ஆண்டவரே விளக்காரே உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நாங்கள் இருப்பதும் இரும்பும் ஆகாத இருப்பதும் இப்படி சுத்த கிருபையா இருக்கிறபடியா ஆண்டவரே உனக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இளைஞ தேசத்தை ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இளைஞ தேச எல்லை எங்கும் என் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. உண்மை சூத பட்டாளங்களை வைத்து ஆண்டவரே தேசத்தை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரை சமூகத்திலே கொண்டு வருகிறோம் ஐயா. என் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீ சரியான முறையில் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவருக்கு துணையாய் இருந்து ஆண்டவரே அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் வேண்டுகிற காரியங்கள், அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரவியாய் சேர்ப்பதற்காக முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கையிலே ஆண்டவரே ஓட்டுகிறதான ஆண்டவரே எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்களை ஆண்டவரை சமூகத்திலே கொண்டு வருகிறோம். கர்த்தர் ராமே ஆண்டவரே அதை ஆண்டவரை கையாளுகிற ஆண்டவரே ஓட்டுநர்களை ஆண்டவர் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்கள் சரியான நேரத்தில் ஓட்டத்தக்கதாக அப்பா சரியாக ஆண்டவரே ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஆண்டவரே அந்த வண்டிகளை ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநரையும் ஆண்டவரே என் தேவனுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் அப்பா. அந்த இடத்திலே ஆண்டவரே எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காதபடி
ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே அங்கே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே ஆக்சிடென்ட்கள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பஸ்ஸையும் ஒவ்வொரு கார்களையும் அந்த ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களோடு கூட இருங்கப்பா. நல்ல ஞானத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். அவர்களை ஆண்டவரே அந்த ஓட்டு பயிற்சி பெற்ற நல்ல நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே பணியை தந்து ஜனங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா பாதுகாப்போடு அழைத்து சென்று ஆண்டவரை சேர்கிற இடத்திற்கு கொண்டு சேர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரை ஒவ்வொரு வாகனத்தையும் அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கரங்களுக்கு நாங்கள் ஒப்புவிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர்களை எல்லாம் ஆண்டவரே நீ பாதுகாத்து கொண்டு அந்த வாகனங்களையும் பாதுகாத்து கொண்டு சரியான முறையில ஆண்டவரே பாதுகாப்போடு ஓட்ட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிற ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே அவங்க சந்தோஷமா இருக்க ஆண்டவரே அவங்க ஆண்டவரே ஆண்டவரே சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். கர்த்தரபியாய் நீ செய்ய போவதற்காய் மொக்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா இளைய தேசத்தை முழுமையாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்து ஆண்டவரே பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். அங்க இருக்கிறதான ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையோட கத்தாவே அப்பா அந்த ஜப வேலையை ஆண்டவரை தந்து ஆண்டவரை இதை நடத்துகிறதான ஆண்டவரே சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரன் லெஸ்லி சகோதரனை சமூகத்துல கொண்டு வருகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே மகனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே இம்மட்டமாய் பிரயாசப்பட்டு ஒரு நாள் ஆண்டவரே அப்பா தேசங்களுக்காகவும் ஆண்டவரே தேசத்தினுடைய நிலைகளுக்காகவும் இளைய தேசத்திற்காகவும் ஜெபிக்கிறதுக்காக திறந்து வைத்திருக்கிற நம் மகனுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே பூரண சமாதானத்தை தந்து ஆண்டவரே வழிநடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அண்டையிலே ஆண்டவர் கிட்டி சேர்ந்து ஆண்டவரே உம்மை சேர்த்து அணைத்துக் கொள்கிறவர்களாக மாற்றி ஆண்டவரை உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே மகனுடைய ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பருவ பிள்ளைகள் அவருடைய இனமான சொந்தங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சந்ததியா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் கொடுத்தாவை ஜெபித்தோம். ஒவ்வொரு பிள்ளையும் சமத்துல கொடுவோம். கர்த்தரவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக என ஜெபிக்க காத்திருக்கிற ஆண்டவரே வந்து ஆண்டவரே காத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப வீராங்கனைகளுக்கும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே பரிசுத்த வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாக அவர்கள் ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் ஆண்டவரே என் தேவன் செய்தி சாய்த்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேலைகளும் கத்தாவே இந்த ஜப வேலையை ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே நடத்துகிறதான ஆண்டவரே அருமையான சகோதரி ஜானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மக்களுக்கு எப்போதும் நீங்க துணையா இருங்க. அப்படியே அந்த தேவன் செய்ய போவதற்காக மக்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஊடகத்திலே இந்த அப்பா சங்கமம் ஊடகத்துல இணைந்து ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே தூணாக இருந்த ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவர் துணையா இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக மக்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை எடுக்கிறோம் உங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். சுமதி, நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார விருத்திக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து எங்கள் தேசத்திலே பொருளாதாரங்களை நிவித்தியாக்கி அங்கு விருத்தியாக்கி கர்த்தர் நிறைவாக்க வேணும், எங்கள் ஜனங்கள் வாழ வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த
தகப்பனே உம் சமூகத்துக்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. இதோ காலவெளியிருந்து மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே. தகப்பனே எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொண்டீங்க. உங்க செட்டையின் மறைவிடங்களை மறைத்து வைத்தீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆவியானவரே தகப்பனே, இதோ கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சங்கமம் ஆளுநை உபகரத்துல தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜ்யத்தின் சுசேஷத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்ல கர்த்தாவே இந்த சங்கமம் வானொலி ஒரு ஆண்டவரே ஒரு திறவுகோலா இருக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. இது இன்னுமாய் கர்த்தாவே எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்று தேவ ராஜ்யத்தின் சுசேஷத்தை அறிவிக்க கர்த்தாவே உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிறதான லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களின் தேவைகளை சந்தித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து ஆத்துமாவை காத்து சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டா இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிறதான அருமையான சமுதிரி நாவி ஆத்மா சரித்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாய் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஆண்டவரே இனிமாய் கர்த்தாவே இந்த இடத்துல தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக ஆண்டவரே. ஏசப்பா அந்த வேலையில நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள பிதாவே, இதோ ஆண்டவரே என்னுடைய இலங்கை தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறேனையா ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே பொருளாதாரத்துக்காக வருகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் எதேனை எங்க தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா அந்த வேளையில ஆவியானவரே எங்க தேசத்துல ஆண்டவரை எந்த இடத்துல பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்குதோ நாங்கள் அறியேன் தகப்பனே. நீங்க எல்லாவற்றையும் மறந்திருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்கள் தேசத்திற்கு பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்க ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருக்க எல்லா கட்டுகளை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்க தேசத்துக்கு ஆண்டவரே தகப்பனே ஐயா ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. வறண்ட நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாய் மாறி போவதாக ஆண்டவரே. தேசத்துல ஆண்டவரே விவசாய நிலங்கள் ஆண்டவரே தகப்பனே ஆவியானவரே அப்பா ஒரு பெரிய காரியங்கள் எங்க விவசாய நிலங்கள்ல மாற்றங்கள் வருவதாக ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே தகப்பனே பொருளாதார வீழ்ச்சி எந்த இடத்துல சரிவடைந்திருக்கிறதோ கர்த்தாவே அந்த இடத்தை தூக்கி நிறுத்துறதுக்கான ஞானத்தையும் ஆண்டவரே அதற்கான எல்லா தேவைகளையும் தகப்பன் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே விவசாய நிலத்திலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஏசப்பா கிருபை நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா அந்த நல்ல பலன்களை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே அபிவிருத்திகளை ஆண்டவரே நல்ல அபிவிருத்தியான திட்டங்களை எடுக்கவும் ஆண்டவர் நல்ல ஆலோசனையின்படி எங்க தேசத்தை நடத்த எங்க தேசத்தின் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா அநேக தரிசி நிலங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகளெல்லாம் போய் பார்த்து அதிலெல்லாம் என்ன காரியங்கள் செய்தா எங்க தேசம் அபிவிருத்தி அடையும் என்று அவர் சிந்திக்க தகப்பனே இந்த வேளையில கர்த்தாவை இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தில் இருக்கும் எல்லா ஊழல் காரியங்களையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த ஊழல்களின் நிமித்தம் ஆண்டவரே எங்க தேசத்தில் இருக்கும் பொருளாதாரத்தை ஆண்டவரே ஏசப்பா சத்துருவானவன் ஆண்டவரை விழுங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் கடன்கள் மாறணும் ஆண்டவரே. எங்க தேசம் கடன் கொடுக்கிற தேசமாய் மாறணும் ஆண்டவரே. எங்க தேசத்துல ஒரு மாற்றம் உருவாகணும் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா நெருக்கத்திலும் எல்லாம் வந்து ஜெபித்த உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. பிரைஸ் லார்ட். நீங்கள் திருச்சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்களுக்காக அவர்கள் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஆராதனைகளை செய்ய புத்தியுள்ள ஆராதனைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் ஆராதனை நேரங்களோடும் தேவன் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காக அன்பிற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த நாளிலும் எங்களை ஜீவனோடு எழுப்பி ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த ஜெபிக்கிற அப்பா இந்த இடத்திலே கூட்டி வந்த அன்பிற்காக கிருபைக்காக அப்பா தகப்பனே உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நாங்கள் வழி விலகி போனாலும் என் தகப்பனே அப்பா நாங்கள் வழி விலகி போகாதபடி என் தேவனே நிறுத்தி ஆண்டவரே அப்பா நன்மையான காரியங்களை செய்ய வைக்கிற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் எங்கோ இந்த இடங்களிலோ நாங்கள் சென்று ஆண்டவரே எப்படியோ போயிருப்போம் என் தேவன்.
உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே, எங்களை இந்த இடத்திலே கூட்டி ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவர். எத்தனையோ தடங்கல்கள் வந்த போதிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலியில நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து கேட்க போறதுக்காக கேட்டு பதில்களை தர இன்னும் சத்தம் வரையில இல்லாத காரியங்களை நாங்கள் சென்றாலும் என் தேவனே, அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே, எங்களை புட்டமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படியான காரியங்களில் ஈடுபட்டு போகாதபடி செல்லாதபடிக்கு என் தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா போக்கிலும் வரத்திலும் யாவற்றிலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த ஜெபங்களை இந்த வானொலி மூலமாக எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த மூலைகளில் இருந்து இந்த சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ என் தகப்பனே கர்த்தாவே, அவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறியும்படியாக இந்த சங்கம வானொலி ஆண்டவரே ஒலிபெருக்கப்படுகிறது என் தேவனே. உம்முடைய வசனங்களை கைக்கொண்டு உம்முடைய நாமத்தை அப்பா தகப்பனே கர்த்தாவே, எல்லா இடங்களிலும் அறிக்கை இடுவதற்காக இந்த வானொலி ஆண்டவரே குழுமி இருக்கிறது என் தேவனே கர்த்தாவே. அப்பா, எந்தெந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகப்பனே, இருதயத்தில் இருக்கிற கடினங்களை எடுத்து போட்டேன் தகப்பனே. அப்பா, சமாதானத்தை நிறைவையும் கொடுத்து ஆண்டவரே அந்த இடங்களில் ஒரு சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் அசுத்தாவிகளின் கைக்குள் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே. அப்பா, எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தினாலே அணைத்து உம்முடைய போர்வைக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்களும் அப்படி வாஞ்சையாக இருக்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒருபோதும் கைவிடப்பட்டு போகாதபடி என் தகப்பனே. உம்மை அறியாத பிள்ளைகளும் என் தேவனே கர்த்தாவே, உம்மை அறிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவரே வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. எந்த பிள்ளைகளையும் கைவிட்டு விடாதீங்க என் தகப்பனே கர்த்தாவே. எல்லோரும் இந்த இடங்களில், இந்த தேசம், இந்த உலகிலே அப்பா நீங்கள் உருவாக்கினது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் உருவாக்கினீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொன்றாக பிரிந்தாலும் என் தேவனே தகப்பனே, அவர்கள் வேறு வேறாக பிரித்தெடுக்கப்பட்டாலும் என் தகப்பனே கர்த்தாவே, யாவரும் உமக்குரிய பிள்ளைகள் என் தகப்பனே கர்த்தாவே. அப்பா, எந்த பிள்ளைகளும் கைவிடப்பட்டு போகாதபடி என் தகப்பனே நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் என் ஆவியானவரே கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நல்ல சமாதானத்தை கொடுத்தேன் தேவனே. அப்பா, உங்களை அறிகிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளினாலும் என்னென்ன வாதையினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆண்டவரை வழி நடத்தி சுகப்படுத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆவியானவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் மாண்டு போகாதபடி என் தேவனே அப்பா வழி நடத்த யாரும் இல்லாமல் என் தகப்பனே கர்த்தாவே அப்பா மாண்டு போகாதபடி தகப்பனே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாக என் தகப்பனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறிகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அறிவிருக்கிறதுக்கான தகப்பனே மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய நன்மைகளையும் அவர்களுக்கு சொல்லும்படியான அப்பா கிருபையையும் ஞானத்தையும்
அப்பா கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனுப்பி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே. மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே திருச்சபைக்காக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபைக்காக வருகிறேன் தேவனே கர்த்தாவே. ஒவ்வொரு திருச்சபைகளும் என் தேவனே உமக்குரிய இடங்கள் ஆண்டவரே. உமக்குரிய அந்த இடங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமான இடங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பரிசுத்தமான இடங்களில் என் தேவனே கர்த்தாவே, அங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த நிறைந்த பிள்ளைகளாக அந்த இடத்தில் இருக்கும்படியாக வேண்டி நிற்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, அந்த இடத்திலே போய் ஜெபிக்கிற பிள்ளைகளும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கும் அப்பா நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, உமக்கு பயப்படுதலை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உமக்கு பயப்பட்டால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டால் ஆண்டவரே, உம்மை நினைத்தால் என் தேவனே கர்த்தாவே எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்க இயலும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே இருக்கிற அந்த பயத்தை அப்பா தகப்பனே கொடுங்க ஆண்டவரே. அந்த பயத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்குரிய இடங்களை நாங்கள் வருகிறோம் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து ஆண்டவரே, ஞானத்தோடும் பயத்தோடும் கரிசனையோடும் தகப்பனே கர்த்தாவே அந்த இடங்களில் ஊழியம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனையோ வேதனைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மின் நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காண்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அந்த இடங்களில் ஒரு சமாதானத்தை கொடுத்தேன் தேவனே. அந்த இடத்தில் ஊழியம் செய்ய ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு வருகிற நெருக்கடிகளினாலின் தகப்பனே ஊழியம் செய்ய பிரியமில்லாமல் பின்வாங்கி போவதை அறிந்திருக்கிறோம் என் கர்த்தாவே. தகப்பனே கர்த்தாவே, அந்த இடங்களில் ஒரு கருணையை காட்டுங்க என் தகப்பனே. அந்த இடங்களில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி என் ஆவியானவரே கர்த்தாவே. தகப்பனே, அந்த இடங்களில் சமாதானத்தோட ஊழியம் செய்யறதுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, ஒருவர் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரே ஒரு தேசத்தை ஆண்டவரை அழிக்க மாட்டேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அதே போல என் கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இந்த ஊழியக்காரர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களினால் என் தேவனே அப்பா, நன்மையான காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்களும் கூட ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போகிறதை அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, உம்மை வண்டி ஓடி வருகிற ஊழியக்காரர்களுக்கும் கூட அப்படியான பேர்களும் அப்படியான சாபங்களையும் ஆண்டவரை வருவிக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் அந்த இடங்களில் நடக்காதபடி என் தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உமக்கு பயப்படுகிற பயப்படுதலை கொடுத்தேன் தேவனே. தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்பட்டு என் ஆவியானவரே உத்தமத்தோடு நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களாகவும் அந்த ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. விசுவாசிகளும் என் தேவனே தேவையற்ற பேச்சுக்கள் பேசாதபடி தகப்பனே கர்த்தாவே அந்த இடங்களில் போய் பரிசுத்தமாக நடக்கும்படியாக என் தகப்பனே நாங்கள் வாசித்து கேட்கிறோம் என் ஆவியானவரே. ஆமாண்டவரே, நாங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை சொல்கிற போது என் தேவனே அப்பா, உண்மை அறிந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நாங்கள் வரும்படி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செல்கிற இடங்களில் ஆண்டவரே சரி பிள்ளைகளை நாங்கள் அப்பா தகப்பனே அந்த இடங்களில் சென்று அப்பா பேச்சு கொடுக்காதபடி மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி என் தகப்பனே எங்கள் நாவுகளை கட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை மட்டுமே நாங்கள் அறிய வருகிறோம் என்று எண்ணங்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுத்தேன் தேவனே. அந்த இடங்களில் ஆண்டவரே பிள்ளைகளை பிடிப்பதற்காக செல்லாதபடிக்கு தேவனே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற பிள்ளைகளாக அந்த இடத்தில் செல்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க என் ஆவியானவரே. தகப்பனே கூட இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, திருச்சபைகள் ஆண்டவரே உமக்குரியது ஆண்டவரே. அங்கு செல்கிற மக்கள் ஆண்டவரே
உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எந்த பிள்ளைகளும் நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே தகப்பனே அசுத்தாவியின் கிரியைகளை அண்டி போகாதபடி என் தகப்பனே, அசுத்த ஆவிகளின் ஏவுதல்களை அணுகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே. தாங்கள் செய்கிற காரியங்கள், தாங்கள் செய்கிற வேலைகள், தாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்று அறிந்து ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளின் இதயங்களில் அன்பை கொடுங்க ஆண்டவரே. அன்பு இருந்தால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. எல்லாத்தையும் சகிக்க முடியும் ஆண்டவரே. அன்பு இல்லாவிட்டால் எதுவும் நடக்க முடியாது என் தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் அன்புள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவரே தகப்பனே, எங்களின் இதயத்தை அப்பா, எங்கள் இதயத்தை சுத்திகரித்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த இடங்களில் அப்பா கர்த்தாவே ஆமாண்டவரே, இந்த உலகத்தின் ஆசைகளை வெறுத்து என் தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் ஈடுபட்டு போகாதபடி அப்பா, பணத்தாசை எண்ணங்களை கொண்டு வராதபடி என் தகப்பனே கர்த்தாவே, பொருளாசைகளை கொண்டு வராதபடி அப்பா, சொத்துக்களை எண்ணி அப்பா தகப்பனே உம்முடைய வழியை விட்டு போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானமாய் நடக்க என் தகப்பனே ஞானத்தை தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய வருகையின் போது என் தகப்பனே, உங்களை நான் அறியேன் என்று கூறாதபடி என் தகப்பனே அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பேராக அப்பா கூப்பிட்டு ஆண்டவரே எங்களை அழைத்து போகிறதற்கான கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, இந்த உலகத்தில் நடப்பவை எல்லாம் மாயே என்று அந்த பிரசங்கி எழுதி இருக்கிறது போல என் தகப்பனே கர்த்தாவே, இவைகள் எல்லாம் மாயே என் தகப்பனே கர்த்தாவே. நாங்கள் உம்மிடம் பெறும்போது சமாதானத்தோடும் அன்போடு நன்மைகள் செய்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே உம்மிடம் வந்து ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக அப்பா நாங்கள் எடுபட்டு வர ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை அப்பா புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அறியாமல் நடக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, அறியாமல் இந்த உலக ஆசைகளில் ஆண்டவரே தகப்பனே ஈடுபட்டு போய்கொண்டிருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே அப்பா, கண்ணை மூடினால் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் நிற்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி போடுங்க ஐயா. தகப்பனே கர்த்தாவே, எங்களை ஒவ்வொருவரையும் மன்னிங்க தேவனே. எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களை ஆண்டவரை ஒரு விசை மன்னித்து ஆண்டவரை உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கு இடத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி போகாதபடி என் தேவனே எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நிரப்புங்க ஆண்டவரை. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு திருச்சபைக்கு போகிற பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே கர்த்தாவே, திருச்சபைக்கு போகாத பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரே அந்த இடத்தில் போகிற ஒரு வழியை வகுத்து கொடுங்க ஆண்டவர். தடை செய்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க என் தேவனே. கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, ஞாயிறு தோறும் ஆண்டவரே கர்த்தாவே ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவரே அப்பா, மற்ற நாட்களில் நேரங்கள் கிடைக்கிற வேளைகளில் என் தகப்பனே உம்முடைய ஆலயங்களில் சென்று ஆண்டவரே தகப்பனே அந்த இடங்களில் ஒரு பரிசுத்தமாக நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே தகப்பனே அந்த இடத்திலே சமாதானமாக சென்று வருகிற ஒரு பிள்ளைகளாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே, செல்லாத பிள்ளைகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த இடத்தில் வந்து அந்த திருச்சபைகளில் அந்த சபைகளில் வந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வழிவகுத்து கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே என் தேவனே இந்த இடத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து ஆண்டவரை ஒருமித்து ஆண்டவரே இந்த இடங்களில் ஒன்று கூடி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நாங்கள் வந்து ஜெபிக்கிற கிருபையை தந்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோசிரம் ஆண்டவரே. தகப்பனே, இதை நடத்துகிற இந்த சகோதரனோடும் அந்த குடும்பத்தோடும் அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே இந்த வானொலியை எந்த ஒரு தடங்களும் வராதபடி என் தேவனே கர்த்தாவே இன்னும் அதிகமான
சகோதர சகோதரிகள் இந்த இணையத்தில் வந்து இணைந்து ஆண்டவரே ஜெபிக்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் இந்த சங்கம வானொலியை மூடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சமாதானத்தை நிறைவையும் சுகத்தையும் கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இடங்களில் வந்தும் வராமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபித்தேன் தேவனே, தங்களுடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தகப்பனே நாங்கள் வாஞ்சித்து கேட்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொருவரின் தடைகளை எடுத்து போட்டு வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மழை கூடாதது எதுவும் இல்லை என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் தேவனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லாம் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது என் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். புவனேஸ்வரி, நீங்கள் ஜெபிக்க முடியுமா? ஓகே. மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி, நாங்க இன்னும் 4 தடவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்த யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் காசாவுக்காக, அங்கு ரஷ்யா உக்ரைனுக்காக, அமெரிக்காக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அமெரிக்கா கனடா தேசங்களிலே எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பேற்று இந்த யுத்தங்கள் வராதபடி உலக தலைவர்கள் மத்தியிலே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும். ஐக்கிய நாட்டு தலைவர்கள் மத்தியிலே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள் வர வேண்டும். இந்த யுத்தங்களை தூண்டிவிக்கிற எல்லா சத்துருக்களையும், எல்லா மனுஷர்களையும், எல்லா தலைவர்களையும் கர்த்தர் அமைதிப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்களை கர்த்தர்தானே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்தில் வைக்கிறீங்கப்பா. தேவனே, கேளுங்க கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. பிதாவே, தேவனே, ஒரு தேசங்களை நீங்க பாக்குறீங்க. தேவனே பிதாவே, நடக்கிற யுத்தங்களை நீங்க பாக்குறீங்க ராஜா. தேவனே, உங்களுடைய நாமத்தை தள்ளி உங்களுடைய வார்த்தையை தள்ளி அப்பா பிதாவே. தேவனே, அவர்கள் சட்டங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீங்க ராஜாவே. தேவனே அப்பா பிதா. தேவனே, உங்களுடைய வார்த்தைக்கு சட்டங்களை மன்னிங்க ராஜாவே. தேவன் கண்டித்து உணர்த்துங்க குறித்து ஆவியானவரை தலைவர்களுக்கு கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரை. தேவனே பிதாவே, மன கண்களை கொண்டாக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரிகள் எல்லாம் தேவனே கிறிஸ்துவின் நாமத்தினுடைய மாம்ச கிரிகள் தேவனே பிசாசு பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் வெளியே கிரிகள் எல்லாம் சேர்ந்து ராஜாவின் தேவன் கட்டாவின் தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் சொன்னீங்க ராஜாவின் தேவனை. தேவனே, இந்த மக்கள் அறியாமல் சங்காரம் தேசங்கள் அழிக்கப்படுகிற ராஜாவின் தேவனை. இந்த மக்களை விட்டு தேச தலைவர் அதிகாரிகள் நன்றி ராஜாவே, நன்றி பிதாவே. எல்லா துணைத்தலங்களும் பிதாவே, எல்லா அதிகாரிகளும் தேவனே கொடுக்கிற துணைத்தலங்கள் அதிகாரிகள் இந்த தேசத்து அதிகாரிகள் தலைவர்கள் கட்டுவதற்கு நாமத்தில் தலைக்கிறப்பா பிதாவே. ஆவிய ஊற்றுங்க ஆவிய ஊற்றுங்க. தேசத்தோடைய கட்டுகள் நுகத்தடிகள் முறைக்கப்பட்ட அபிஷேகத்தினால் தேவனே பிதாவே. தேவனே பேசுங்க தேவனே, உங்களுடைய பிதாவே.
உங்க தேசத்தலைவருக்கு செய்யுங்க பிதாவே. நாமத்தினாலே நன்றி அப்பா பிதாவே. விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, விசேஷித்த ஆவியை கொடுங்க நம்மளுக்கு பிதாவே. தக்கதாக நல்ல ஞானத்தை கொடுங்க பிதாவே. பிதாவே பிதாவே தேசத்து அதிகாரிகள் ஞானத்தை கொடுங்க, விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. இந்த எல்லா கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதா, எல்லா மாம்ச கிரிகளும் சுட்டரிக்கப்படுவதா, கிரிகள் விசுவாசம் சமாதானத்தின் தேவனே, சமாதானத்தினாலே மக்களை செய்யுங்கப்பா பிதாவே. உண்மை அறிந்த தேசத்தை சூழ்ந்து முடிய அக்கினி மலர் சூழ்ந்து பிதாவே. பிதாவே நன்றி அப்பா பிதாவே. இங்க ஒன்றுமே தடைப்படாத ராஜாவே. மக்களுக்கு ராஜாவே காதவனே கிருபை செய்யுங்கப்பா. மனத்தின் தேவனே அனுப்புங்க ராஜாவே. ஒவ்வொரு தேசங்களும் தேச தலைவர் அதிகாரிகளுக்கும் இந்த மக்கள் தேசத்தை கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கும் கொஞ்சம் சொல்லி கட்சிக்குள்ள சிங்கம் கத்ரா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவனை ஜெயித்தீங்களா பாதுகாவு வெற்றி ராஜாவே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்க ராஜாவே. வரங்களை கொடுத்தீங்க, கனியங்களையும் கொடுத்தீங்க பாபிதாவே. அற்புதங்களை செய்த இவங்களை கேட்டு பழகுங்கப்பா. நன்றி இருந்தவன் நீங்கள் அப்படி செய்யப்பட்ட நன்றி ராஜாவே. தேவனே சங்கம் ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டு சகல பிரசன்னத்தினாலே மகிமையினாலே ஒவ்வொரு
தேவனை புதிய சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா. சந்தத்தின் மேலும் உங்களுடைய ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஜனசிஸ்ட பிதாவே, இந்த ஆவிக்காய் நன்றி அப்பா பிதாவே. பொறுமையினாலே அப்பா பிதாவே, இந்த மக்களை கையினாலே இந்த அபிஷேகத்தாலே நிறுத்துங்கப்பா தேவனே. நன்றி. அந்த ஆசீர்வதிங்க ஆசீர்வாதத்தாலும் ஆசீர்வதிங்க பாபிதாவே. ஆசீர்வதிங்க பாபிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஊழியத்தை பெருக பண்ணுங்க பாபிதாவே. தேவனை பழகி பெருக செய்யுங்க பாபிதாவே. நன்றி அப்பா பிதாவே. இதுல இந்த காரியத்தை ஈடுபட்டு பிதாவே உங்களுடைய அபிஷேகத்தை பிதாவே. பிதாவே நன்றி ராஜா. பிதாவே நீங்கள் பெரிய காரியத்தை செய்வதற்காக நன்றி ராஜா. நன்றி அந்த தேவனே. சோஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. ஓகே, நான் ஜெபத்தோடு கூட மீட்டை பொறுப்பை கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஒவ்வொரு ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு தீவுகள் வாஞ்சைகளை கர்த்தாவே நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற தகப்பனே டொலி சிஸ்டருடைய அந்த கலிபோர்னியா ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறதோ கர்த்தாவே அதை நீர் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ற தகப்பனே பிள்ளை வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபா ஆவியை கர்த்தாவை கொடுத்திருக்கிறீர். அதை பிரயோசனப்படுத்த கர்த்தாவை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பனேசரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளையோச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்பல் எலும்பல் தசை யாவிலும் வல்லம் இறங்கி பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் பேசுகிறோம் ஐயா. ஆண்டவரே தேவ பலம் பிள்ளைக்குள்ள இறங்குவதாக கர்த்தாவே. பரிபூர்ண சுகத்தை நாங்கள் பேசுகிறோம் ஐயா. சுபாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுபாவை முச்சி இந்த உள்ளங்கால் வரை மூடி கணுக்கள் நரம்பல் எலும்பல் தசை யாவிலும் வல்லம் இறங்கி பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையை கொடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. அப்படியாய் கலாசீலனுக்கும் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வியாதிகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் தொட்டு குணமாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நாம சுத்திகரிக்கும் ஆண்டவரே. இதுமாய் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சங்கம வானொலியில் எஸ்டியன்னா மனைவி பிள்ளைகள் நாங்கள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய கரம் கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகம் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறேன் ஆண்டவர். இந்த நேரத்திலும் ஆண்டவர் ஜெபித்த அவருடைய குடும்பம் பிரதேசங்கள் எல்லாவற்றையும் இரத்த கோட்டைகளை மூடி பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளும் சகோதரி புவனேஸ்வரிக்காக அவருக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் நீங்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. சகோதரி பாபிக்காய் வருகிறேன் கர்த்தாவே. சுவாமி பாபியுடைய ஊழியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியா உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறேன். கூட்டங்களுக்கு செய்வதை காண்கிற தேவனே சுவாமி ஸ்தோத்திரம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கும் கரம் கூட இருக்கிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதே போல ஆண்டவரே சுவாமி சகோதரி தயாவை ஒப்புக் கொடுக்கிறேன். தயாவுடைய மகள் கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை வர முடியாத இருக்கிற தடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி அப்பா. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சுவாமி. பிரதர் டான்களுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் ஊழியங்களுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக உடைய பாதைகளை பெரிதாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற ஜெப ஆவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பாலசிங்கம் சகோதரி கலாசீலன் உங்களுடைய குடும்பத்திலே தந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவளுடைய இருக்கிற தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசங்களில் முறை எழுப்புதலுக்காய் ராஜாக்கள் தலைவர்கள் அதிகாரிகள் மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட
வார்த்தை அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்ய வேணுமா இடத்துல ஒப்படைக்கிறோம். அதே போல தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் சார்ல்ஸ் சகோதரர் நிர்மலா மரியா குடும்பங்கள் கிடக்கிறோம். இந்த உலகில் இருக்க பெங்களூர் மாநிலத்துக்காய் நன்றியப்பா. அந்த இடத்திலே இயேசு சுவாமி ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி ஊழியங்களை தாங்கும்படியாக கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஏசப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை வரப்போன்றது ஊழியர்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே பாசப்போல் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். தாயார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து இந்த தாயார்மாருடைய சந்ததிகளில் உள்ள வாய்ப்பு ஊழியக்காரிகளாய் எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜபிக்கிறோம். தகப்பனே சுவாமி நேரத்தை ஆசீர்வதிங்க. நித்திய வெளிச்ச நேரத்தையும் பாதுகாத்து ஆண்டவரே நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற தேவ பிள்ளைகள் சகோதரர் ரஞ்சினி அலங்காரம், சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி சுபாலம்பு எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே இந்த நாளை வார்த்தையோடு பெறுகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் அபிஷேக வல்லமை ஜபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை பாதுகாப்பின் கரம் கொண்டிருக்க ஜபிக்கிறோம். சங்கமங்கள் சாபங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். மகனை பாதுகாப்பின் கரத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை ஒப்பு கொடுக்கிறோம். போக்குவரத்துகள் வேலை நேரங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் அந்த கொள்ளை நோய்கள் யாருக்கும் தரவாது படிக்கும் நீங்கள் அபிஷேக வல்லமையை பாதுகாக்கும்படி உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே சகோதரி கீர்த்தனாவுக்காக கீர்த்தனாவை ஆசீர்வதித்து அவர் செய்கின்ற மீடியா காரியங்களை பொறுப்பேற்கும்படியா ஜபிக்கிறோம். அந்த மகளோடு இடைப்படும்படியா ஜபிக்கிறோம். ஜோவலுக்காக வருகிறோம் அப்பா. ஜோவலையும் பொறுப்பேற்று ஆண்டவரே சுவாமி ஜோவலோட இடைப்படும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். கட்டைகள் எல்லாம் அவ்வளம்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி இந்த நாளிலும் வர முடியாதிருக்கிறது பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்து ஜபிக்க உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் ஆண்டவரே சுவாமி பிள்ளைகளுக்காய் வருகிறோம். கர்த்தாவே சுவாமி அந்த பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கேட்ட ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்திலே எந்த விதமான பொருளாதார சரி நெருக்கடிகளும் வந்து விடாதபடி தாங்கும்படியா ஜபிக்கிறோம். எங்களை கரத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம். ஆமென்.